குடும்பத்தின் ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள் எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். எவ்வளவாய் பார்க்கிறோமோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த நாளிலே தியானிக்கிற இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் தாமே எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் வெளிப்படும் தேவ பிரசன்னம் இடைக்கட்டட்டும். பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் என்னன்னா ரட்சிப்பு, சால்வேஷன். ஆமென். ரட்சிப்பை ஒரு விசுவாசி எத்தனை நாட்கள் தன் வாழ்க்கையிலே காத்து கொண்டு இருக்கிறார்களோ அது வரைக்கும் ரட்சிப்பு என்ன ஆகும்? ஆசீர்வாதமா என் குடும்பத்தில் வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது, உன்மேல் இருக்கிற அபிஷேகம். ஆமென். சொல்லுங்க, அபிஷேகம். உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் காத்துக் கொள்கிறீர்களோ அது உன் வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். மூன்றாவது, நான் எடுக்கும் போதே தெரியும் இந்த வாரம் ஆள் வராதுன்னு. அதாவது எனக்கு கரெக்டாக தான் லீட் பண்ணார். நீ எடுக்கும் போதே ஆள் வராதுன்னு எனக்கு தெரியும். ஆமென். 2 ஆராதனையில ஜனம் இருந்துச்சு, இந்த வாரம் 6 ஜனம் இல்லை. பார்த்தீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன்னா சத்தியம் அந்த மாதிரி தான் வரும், ஒன்றும் பண்ண முடியாது. சத்தியம் இருக்கும்போது ஆள் இருக்காது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ வேதம் சொல்லுது, சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள் என்று வசனம் சொல்லுது. மூன்றாவது, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்த சபை ஒரு ஆசீர்வாதம். விசுவாசிக்கணும். கையெழுத்துக்கு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சபை கூடி வருதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்று. ஏனென்றால் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து தன் ஜனத்தை பிரித்தெடுத்து கொண்டு வந்து இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி சபைக்குள்ளே கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த சபை கூடுதலை வேதம் சொல்றது, அநேகர் என்ன பண்றாங்களா? விட்டு விடுறாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, அநேகர் விட்டுட்டாங்க. அப்ப இந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு போவாது. ஆமென். இன்னைக்கு உலகத்தின் பார்வையிலே சபை ஒரு பொழுதுபோக்கு ஆயிடுச்சு. சபை ஆட்டம் ஆடுற இடமோ, பாட்டு பாடுற இடமோ, கூத்தடிக்கிற இடமோ, கும்மால் அடிக்கிற இடமோ மாறிடுச்சு. சபை ஆண்டவர் எதுக்கு கொடுத்தார் என்பதையே அநேகர் இன்றைக்கு புரிந்து கொள்ளல. ஆமென். நேரம் இருந்தா சபைக்கு வரும், நேரம் இல்லைன்னா வரமாட்டோம். வேலை இருந்தா சபைக்கு வரமாட்டோம். கல்யாணம் இருந்தா சபைக்கு வரமாட்டோம். காது குத்து இருந்தா சபைக்கு வரமாட்டோம். எவனும் செத்து போயிட்டா சபைக்கு வரமாட்டோம். யாருன்னா கர்மாதன்னா சபைக்கு வரமாட்டோம். 2 விட்டு ஆயா செத்து போச்சுன்னா சபைக்கு வரமாட்டோம். என் ஃப்ரெண்டோட ஆயா செத்தெல்லாம் சபைக்கு வரமாட்டேன். அந்த ஆயா மூஞ்ச பார்த்து கூட இருக்க மாட்டோம். ஆனால் அந்த ஆயா பக்கத்துல போய் உட்காந்து இருப்போம். நைட்டெல்லாம் அந்த சாவு பக்கத்தில் உட்கார்றாள், நைட்டெல்லாம் ஜபத்தில் உட்காந்துருக்கா பாருங்க, உட்கார்றாரு. அது செத்து போனவங்க மேல அவ்வளோ பாரம் அவங்களுக்கு. செத்து போன பாரப்பட்டு என்ன பண்ண போற? உயிரோடு எழுப்பிடுவியா போயிட்டு? ஆமென். விசுவாசி பாருங்களேன், செத்து போயிட்டாங்கன்னா அந்த விசுவாசி சொந்த பந்தம்லாம் கூட விசுவாசம்லாம் உட்காந்துருக்கும். நல்லது, உட்கார். ஆமென். ஏன்னா சபை அதுதான், அன்பை செலுத்ததான் சபை. ஒருத்தருக்கு துக்கம்னா சபை என்ன பண்ணணும்? கூட போய் நிற்கணும், முன்னாடி போய் நிற்கணும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு சபை கூடி வருதல் என்பது நமக்கு நேரம் கிடைச்சா வர்றதுதான் இன்னைக்கு மாறிடுச்சு. நமக்கு நேரம் இருந்தா சபைக்கு போவோம். ஆமென். அப்படிதான் இன்னைக்கு சபை. ஆனா ஆண்டவர் சபை நோக்கம் அது கிடையாது. அல்லேலூயா. சபை நோக்கம் அது கிடையாது. பிரியமானவர்களே, சபை கூடி வருதலே ஒரு விசுவாசி வழக்கமா மாத்தணும். வழக்கமா எத்தனை வேலை சாப்பிடுறோம்? 4 வேலை. இங்க 4 வேலை வருது. ஒரு நேரத்தில் நமக்கு 5 வேலையும் போவோம். சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனா கடைசியில் ஆண்டு கத்தி வச்சிருவார். வசனம் சொல்லுதா இல்லையா? ரொம்ப சாப்பிட்டா தொண்டையில கத்தி வை. ஆமென். எல்லார் பாக்கெட்ல ஒரு நைஃப் ரெடியா இருக்கணும். நைஃபோட வெளியே போயிடாதீங்க. திடீர்னு போலீஸ்காரன் செக் பண்ண, என்னடா நைஃபோட சுத்துற, ஏன்னா பிளேடு கிட்ட போடுறியா அப்படின்றான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அன்றாட வேலை என்ன பண்ணுது? பழக்கமா மாறுது. நம்முடைய உடை, நம்முடைய உறைவிடம், நம்முடைய சாப்பாடு, நிறைய வேலை நம்மளுக்கு ரொட்டைனா மாறுது. அதே போல சபையானது வழக்கமாய் ஒரு விசுவாசிக்கு மாறணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் சபை கூடுதலை நாம் விரும்ப வேண்டும். ஆமென். நேரம் இருந்தா சபைக்கு போலாம் நினைக்கிற விசுவாசி ஆசீர்வாதத்தை கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது.
அல்லேலூயா. நேரம் இருந்தா சபை இல்லை, நேரம் கிடைக்காத சபையில் இருக்கணும். ஆமென். நேரம் இருந்தா சபைக்கு போற ஆளை நம்ம இருந்தோம்னா இயேசு நமக்கு சபை எதுக்கு கொடுத்தார் என்பதே நம்முடைய திட்டம் மாறிடும். ஆமென். இயேசு சபையை கொடுத்ததனுடைய பெரிய விளக்கரை என்ன? தன் ஜீவனை கொடுத்து திருச்சியில 2ஆ கிழிச்சார். அது வரைக்கும் சபைக்குள்ள யாரும் போக முடியாது. இன்னைக்கு நீங்களும் நானும் சபைக்குள்ள உட்காரோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மரணம் அதுக்கு உத்தரவாதம் பண்ணி இருக்குது. ஆமென். பழைய ஏற்பான்படி யாரும் சபைக்குள்ள போக முடியாது. ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மகா பரிசுத்தத்துக்குள்ள போக முடியும். வேற யாரும் சபைக்குள்ள அனுமதி கிடையாது. ஆசாரியன் மட்டுமே, பிரதான ஆசாரியன் மட்டுமே சபைக்குள்ள போய், இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா, இந்த டெம்பிள் என்ன பண்றாங்க, அவங்களுக்காக வாங்கிட்டு போய் அந்த உள்ள கர்ப்பஸ்தலம் சொல்லி அவங்க பேரை சொல்லி என்னமா பண்ணுவாங்க. அப்படிதான் பழைய ஏற்பாடு. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இருக்கிற இந்து டெம்பிள் எல்லாமே நியாயப்பிரமாண சட்டப்படி தான் அது கொண்டு வந்தப்பட்டிருக்கிறது. அவனுக்கு சட்டத்திட்டலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாமே காப்பி அடிக்கிறாள் தான். நம்முடைய தேவாலயம் எப்படி கட்டப்பட்டதோ அதன் அடிப்படையில் தான் பிரகாரம், வாசஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இதுதான் இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய டெம்பிளுடைய வழி. நீங்க போனீங்கன்னா பிரகாரம் இருக்கும், உட்காரலாம். உள்ள போனா வாசஸ்தலம் இருக்கும், அங்க நிக்கலாம். உள்ள மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், அங்க நம்ப போக முடியாது, ஆசாரி மட்டும் தான் போகணும். ஆனா இன்னைக்கு இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல உங்களை என்ன ஆண்டு நிக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இதனுடைய மேன்மை என்ன என்பதை இன்னைக்கு அநேக விசுவாச பிள்ளைகள் தெரிந்து கொள்வதில்லை, புரிந்து கொள்வதில்லை. ஆமென். சபை தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு மகா ஆசீர்வாதம். அல்லேலூயா. வேதம் சொல்வது, நாள் கூடி வருகிறதை அறிந்திருக்கிறது போல நாம் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்கிற இடம் தான் சபை. ஆமென். நம்ம ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்கிற இடம் தான் தேவனுடைய வாசஸ்தலம். அல்லேலூயா. அப்ப இந்த சபையில பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நிறுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆம் என காணும் பாருங்களேன். சபையில இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நிக்கல இல்லையா, எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையை பொழுதுபோக்கா மாத்தாதீங்க. சபையை அலட்சியம் பண்ணாதீங்க. சபையை என்ன பண்ணாதீங்க, அலட்சியம் பண்ணாதீங்க. இது ஏதோ ஒரு பாசம் நிற்கிற இடம் கிடையாது. இது ஏன் சம்பாத்தியமோ என்ன இல்லை, ஒன்றும் கிடையாது. இயேசு கிறிஸ்து கொடுத்த விலைக்கரித்தை விட யாரும் இன்னும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை ஒத்துக்கிறீங்க? சபை யாராலும் நிறுவப்படலை, சபை நிறுவினது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் மூலியமா தான் சபை இந்த உலகத்துக்கு வந்தது. அப்போ சபையை நேசிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென். சபை என்ன பண்ணணும்? நேசிக்கணும். எத்தனை பேருக்கு இது உங்க சபைன்னு தெரியும்? கை நல்லா தூக்குனா கை வலிக்குதோ? நினைக்காதும் தூக்காதீங்க, பிரச்சனை இல்லை, அதை விட்டுருங்க, நான் கேட்க மாட்டேன். உங்க சபை நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, ஐயோ தூக்கிது என் சபை, கர்த்தர் எனக்கு கொடுத்த சபைன்னு சொல்லுங்க. ஆமென். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய சபையை ஆண்டவர் நம்ம கொடுத்த நோக்கத்தை நம்ம என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். இன்னைக்கு உங்களை என்ன ஆண்டு வச்சிருக்கிறான்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. காரணம் எல்லாமே ஆண்டு என்ன வச்சிருப்பாரா? உள்ள காரணம் எல்லாமே ஆண்டு வச்சிருப்பாரா? நம்ம காரணம் எல்லாமே உட்காந்துட்டு நினைக்கிறீங்களா? நம்மளை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டு வச்சிருக்கிறா. இந்த திட்டம் செய்வதற்கு இடம் தான் சபை. ஆமென். அப்போ நீ பரலோக சபைக்கு போகணும்னா இந்த சபையில ஒழுங்கா இருக்கணும். பரலோகத்துல ஒரு சபை இருக்கு. அல்லேலூயா. பரலோகத்துல சபை இருக்காங்க. என்ன வேலை? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கணுமா? போட்டு வந்து ட்ரெஸ்ஸை பார்க்கணுமா? தேவனை துதிக்கிற ஒரே வேலை தான் பரலோகத்தில் உண்டு. இங்க துதிக்காத உன்னை ஏன் பரலோகத்தை கூட்டிட்டு போகணும்? இங்க வாயை திறக்காத உன்னை ஏன் பரலோகத்தை கூட்டிட்டு போகணும்? என்ன பண்ண போற பரலோகத்துல போய்? அங்கேயே வாயை மூணு கம்னு இருப்பியா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பிட போனா சாப்பிடாம கம்னு இருப்போமா? சாப்பிட போனா சாப்பிடாம கம்னு இருப்போமா? ஹோட்டலுக்கு போறீங்க, எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே மூச்சு பார்த்து உட்காந்துப்பீங்களா? முதல் வேலை சாப்பிடணும். முதல் வேலை என்ன பண்ணணும்? அதுக்கு தான் ஹோட்டல் போறோம். ஹோட்டலோட வேலை அதுதான், சாப்பிட தான் போறோம். டீ கடைக்கு போறோம், டீ வாங்குற எதுக்கு? ஆத்தின்னு இருக்கிறதுக்கா? குடிக்க தான் வாங்க போறோம். அப்ப அதன் வேலையை அங்கங்க செய்யணும். அப்ப இங்க வேலை என்ன? ஆண்டவரை நம்ம துதிக்கணும், ஆண்டவர் நம்ம ஸ்தோத்தரிக்கணும், ஆண்டவர் நம்ம ஆராதிக்கணும். அதுக்குத்தான் நீங்கள் நானும் சபைக்கு வரோம். யாரையும் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி நம்ம சபைக்கு வரக்கூடாது. நீ வந்தா நான் வருவேன், நான் வந்தா நீ வருவேன். நீ வரல நான் போக மாட்டேன், ஏன்னா நீ வரல நான் போக மாட்டேன். ஆண்களுக்கு 2 பேர் வந்தா 4 பேர் வருவேன். அதே மாதிரி பரலோகத்துக்கும் சொல்லுங்க பாக்கலக்கா, நீங்க வந்தா நான் பரலோகத்துக்கு போவேன். விட்டுட்டு ஓடி போயிடுவேன் கையோடு. நீ
நீ போனா போ, போவாட்டி போ. பரலோகம் அப்படிதான் இல்லையா? இப்படி சொல்ற ஆள் உருப்படாது. நீ வந்தா தான் நான் சபைக்கு போன்னு சொல்ற ஆள் உருப்படாது. ஆமென். ஆசீர்வாதத்தை அந்த அக்காவுக்கு மட்டும் கொடுங்க ஏசப்பா, அந்த அக்கா கொடுத்துற பேர் எனக்கு கொடுங்க அப்படின்னு என்ன சொல்றீங்களா? ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் வீட்டை ஆசீர்வதிங்க, என் வீட்டுக்கார ஆசீர்வதிங்க, எங்க வீட்டம்மாவை ஆசீர்வதிங்க. அப்புறம் தான் அடுத்தது. அதான் உண்மை. நம்ம யாருன்னா ஆசீர்வாதம் வாங்கினா எனக்கு வருமா? அப்படி ஒரு ஆள் கை தூக்கி எனக்கு ஆசீர்வாதமே வேணாம் நானே சொல்ல மாட்டேன். வர்றது அதுதான். நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும்ல. ஆசீர்வாதத்துக்கு வழிதான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். அப்ப இந்த சபை கூடுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் கொடுத்தார்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமென். இன்னைக்கு சபைக்கு நீங்களும் நானும் வர நோக்கம் என்ன தெரியுமா? முதலாவது உபதேசத்தில் நிலைச்சிருக்கணும். ஆமென். என்ன பண்ணணும்? வாசி முடிச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இல்லை என்ன பார்க்கலாம். சோத்திரம் இல்லையா? சபைக்கு வர நோக்கம் என்ன தெரியுமா? முதலாவது உபதேசத்திலே நீங்களும் நானும் நிலைச்சு நிற்கணும். ஆமென். ஏன்னா இன்னைக்கு உபதேச கோளாறு மத்தியில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. உபதேச கோளாறு மத்தியில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப சரியான உபதேசத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? பிடிக்கணும். உபதேசத்துல நிக்கணும். இந்த அசம்பிளி ஆஃப் காட் நின்னதுக்கு ஒரு காரணம் உபதேசம். ரெண்டாவது இந்த அசம்பிளி ஆஃப் காட் இந்தியாக்குள்ள வந்ததுக்கு காரணம் ஒரு பெண். ஒரு கையை தட்டி சோத்திரம் பண்ண மாட்டேன், உங்களை தானே சொல்றேன். ஒரு பெண்ணால தான் இந்த அசம்பிளி ஆஃப் காட் சுவிசேஷம் இந்தியாக்குள்ள வந்தது. ஆமென். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், ஒரு பொண்ணு கிட்ட சொன்னா எல்லாமே 2-3 ஆயிடும். இயேசு முதல்ல பார்க்க வந்தது யார் தான்? பெண் தான். அவங்களும் பெண் தானே. அவங்கள பார்க்க வந்து என்ன பண்ணாங்க? இயேசுவை பார்த்து நம்ம தான் முதல்ல ஓடிச்சு. ஏன்னா எவனும் நம்பல, யாரும் நம்பல. இயேசுவா வந்திருக்க மாட்டார். பேதுருமா போமா நீ பெணாத்துற. அப்ப இயேசுவை பார்த்தது முதல் பெண்ணு தான். ஆமென். அப்ப இந்த அசம்பிளி ஆஃப் காட் சுவிசேஷம் இந்திய தேசத்துக்குள்ள வந்ததுக்கு ஒரு பெண் தான் அஸ்திபாரம். ஆமென். சோத்திரம். பாருங்க, இயேசு பெண்களை பயன்படுத்துறார். அல்லேலூயா. பெண்கள் பலவீனமான பாண்டம் தான். ஆனால் கர்த்தர் அவர்களை தான் அதிகமாக என்ன பண்றார்? பயன்படுத்துறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரும் நான் வெறுமையா இருக்க அழைக்கப்பட்டதல்ல. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ணுவேன், எப்பயுமே என்னை விட என் மனைவியை பயன்படுத்துங்கன்னா ஜெபம் பண்ணுவேன். என்ன நான் அப்படித்தான் ஜெபம் பண்ணுவேன். அழைக்கப்பட்டது ஊழியத்துக்கு. ஏன்னா ஒரு சில எல்லா சர்ச்சிலையும் பாருங்க, பாஸ்டர் தான் ரொம்ப மதிப்பாங்க, பாஸ்டர்மா பார்க்க மாட்டாங்க. அவங்கள ஒரு பொருட்டா இல்லை, அவங்க இல்லைன்னா ஊழியமே கிடையாது எந்த சர்ச்சிலையும். அதான் உண்மை. நீங்க எந்த சர்ச்சில் பாருங்க, அவங்கள ஒரு பொருட்டா பார்க்க மாட்டாங்க, அவங்கள ஏதோ எதிரி மாரி பார்ப்பாங்க. நானும் அப்படித்தான் பார்த்தேன் எங்க பாஸ்டர்மா ஆரம்பத்தில். ஏன்னா அப்படி பிம்பத்தை கட்டிடுவாங்க அவங்க. ஐயோ அவங்க இதெல்லாம் அப்படி இப்படின்றவாங்க. அவங்க இல்லைன்னா எந்த ஊழியமும் கிடையாது. நீங்க வேணா பாஸ்டர்கிட்ட போய் ஒரு 10 நிமிஷம் பேசி பாருங்க, ஒன்றும் நடக்காது. ஏன்னா அவங்கள தான் ஆண்டு உத்தரவாதமாக வச்சிருக்கிறா ஊழியத்துக்கு. சோத்திரம். அவங்க 2 நாள் படுத்துட்டாங்கன்னா எங்க ஜோலி முடிஞ்சது. கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் ரொம்ப நல்லவர்கள். ஒரு ஆம்பளையாவது கையத்துக்கு ஆமேன்னு சொல்றீங்களா? வராத. சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்ப உபதேசம், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். உபதேசத்தை எங்கேயும் வேற எந்த சர்ச்சிலும் உபதேசத்துக்கு நீங்க தலையை கொடுக்க கூடாது. நம்ம அசம்பிளி ஆஃப் காட் நல்ல உபதேசம் இருக்குது, நல்ல காரியங்களை கர்த்தர் நம்ம உபதேசத்தில் வச்சிருக்கிறார். அதனாலதான் இதுல நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்போம். உபதேசத்துல நாங்க பிரிச்சு விட மாட்டோம். ஆமென். போதிக்கிற வேலையை சரியா நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது அந்யோன்யம். ஆமென். சபைக்குள்ள என்ன பண்ணணும்? அந்யோன்யமா இருக்கணும். மறைச்சுக்கின்னு மூஞ்ச தூக்கின்னு, மூஞ்ச பார்க்க மாட்டேன், என் மூஞ்ச நீ பார்க்காத, அப்பெல்லாம் போகக்கூடாது. ஆமென். சோத்திரம். ஐக்கியமா அந்யோன்யமா இருக்கணும் சபைக்குள்ள. அல்லேலூயா. கோபமோ வெறுப்போ வைராக்கியமோ சோத்திரம் அப்படின்ட்டு போங்க. அந்த மூஞ்ச பார்த்து சொல்லிட்டு போங்க சோத்திரம் அப்படின்னு. ஆமென். சோத்திரம். அந்யோன்யமா இருக்குதான் சபை. அல்லேலூயா. சபைக்குள்ள வந்தா நமக்கு எந்த சொந்த பந்த உறவுகள் தாண்டி இங்க ஒரு உறவு நமக்கு இருக்கு. நம்ம சபை ஒரு குடும்பமா இருக்கிறோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சபை ஒரு குடும்பம். 4 பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனை இல்லாம இருக்குதா?
இல்லாம இருக்குதா? பெரிய பிரச்சனை இருக்கு. அப்ப 150 பேருக்கு சபையில் எவ்வளவு பிரச்சனை இருக்கும்? அல்லேலூயா. நிறைய இருக்கும். அதெல்லாம் கட்டமைச்சு போறதுதான். ஆனா அந்த பிரச்சனையிலே சபை குடும்பம் இருக்குமா? இருக்காது. அப்படியே டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கும். அப்படிதான் சபைக்குள்ள பிரச்சனைகள் வருவது ரொம்ப இயல்பு. பிரச்சனை வராம இருந்தா தான் பிரச்சனை. சபைக்குள்ள பிரச்சனை வராம இருந்தா தான் ரொம்ப பிரச்சனை. பிரச்சனை வந்தா சந்தோஷம். அப்பதான் நம்ம சபை ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஓடிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கசப்பு வரும். கண்டிப்பா என் மேல உங்களுக்கு கோபம் வரும். கண்டிப்பா வரும். அல்லேலூயா. ஏன் நம்ம மூஞ்சி அப்படி சிரிச்சுக்கினே பேசுறது இல்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப அந்யோன்யம் சபைக்குள்ளே நமக்கு தேவை. மூணாவது அர்ப்பணிக்குதல், பரிசுத்த பந்தி. அது நமக்கு ரொம்ப அவசியம். நான்காவது ஜெபம் பண்ணுதல், உறுதியாய் தரித்திருத்தல். ஆமென். இதுதான் சபை கடைபிடிக்க வேண்டிய சாக்கிரமந்து. சபை கடைபிடிக்க வேண்டியதுதான். உபதேசத்தை தள்ளி நாம் அந்யோன்யத்தில் இருக்க முடியாது. அந்யோன்யத்தை தள்ளி நாம் அப்பம் பக்கத்தில் பங்கெடுக்க முடியாது. அப்பம் பக்கத்தில் விட்டு ஜெபம் பண்ண முடியாது, உறுதியா இருக்க முடியாது. அல்லேலூயா. இப்ப சபை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் பாருங்க, சபைக்குள்ள ஆராதனை இருக்கணும். அதுக்கு தான் நம்ம 40 நிமிஷத்துக்கு மேல ஆராதனை பண்றோம். கர்த்தரை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். அதே நிலைமையில நம்ம வேத வசனத்தை 1 மணி நேரம் தியானிக்கிறோம். ஆமென். இது சபையிலே ஆண்டவர் கொடுத்த நோக்கம். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு ஒழுக்கம் சபைக்குள்ள இருக்கணும். ஆமென். என்ன? சபைக்குள்ள இருக்கிற நமக்குள்ள ஒரு ஒழுக்கம் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை ஒரு விசுவாசியை ஜெபிக்க வைக்கிற இடம். ஆமென். எத்தனை பேருக்கு ஜெபம் தான் இந்த வாழ்க்கையை ஓட்ட நம்புறீங்க? இப்போ ஃபேன்ல ஆஃப் பண்றப்பா. இல்ல ஃபேன் ஆஃப் பண்றோம். எல்லாம் ஃபேன் ஆஃப் பண்றோம். ஆமா, ரொம்ப குளிராயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோத்திரம். ஆனா யாரும் கை தூக்க மாட்டீங்க. எத்தனை பேருக்கு ஜெபம் புரியும்? ஜெபம் தான் விசுவாசி வாழ்க்கை அர்த்தம் பத்தியுமே தெரியும். அல்லேலூயா. ஆனா ஜெபத்துக்கு மட்டும் வர மாட்டீங்க. ஜெபம் தான் ஒரு விசுவாசி அர்த்தம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா எல்லாம் பாருங்க, ஜெபிக்க மட்டும் ஆள் வராது. எல்லா சபையிலையும் தான். உங்களுக்கு வேலை கஷ்டம் தான், பிரச்சனை தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப பாருங்க, சபையை நம்ம வியாபார ஸ்தலமா மாத்திரக்கூடாது, கல்லருக்கு குயா மாத்திரக்கூடாது. விற்கிறது, புடவை விற்கிறது, அப்புறம் என்ன விற்கலாம்? சீட்டு போடுறது. சபைகளை ஆளா பிடிக்கிறது சீட்டு போடுறதுக்கு. அதுக்கு ஆண்டவர் சபையை வச்சாரு. உன் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அது உண்மை. ஆனா சபையை வியாபார சந்தையா என்ன பண்ணக்கூடாது, மாத்திரக்கூடாது. இது வர நோக்கம் என்ன? ஆண்டவர் ஆராதிச்சு ஆண்டவர் சத்தியத்தை கேட்க வரும். இங்க நம்ம தொழிலை நம்ம விஸ்தாரம் பார்த்து வரக்கூடாது. அல்லேலூயா. வியாபார இடமாய் நம்முடைய சபையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாத்திரக்கூடாது. ஆமென். சோத்திரம். ரெண்டாவது, இதுல ஆவிக்குரிய வியாபாரமும் இருக்குது. என்ன வியாபாரம்? ஆமா, என்ன தெரியுமா? தன் தாளந்த எப்படியாவது என்ன பண்ணிடணும், தாளந்த பயன்படுத்த நல்லது. ஆனா தாளந்த பயன்படுத்தினாதான் சபைக்கு வருவேன்னு சொல்ற பாரு, அதுதான் வியாபாரம். மைக்கு கொடுத்தாதான் சபைக்கு வருவேன்னா அது வியாபாரம். உனக்கு பாட்டு கொடுத்தாதான் சபைக்கு வரணும், அது வியாபாரம். உன்னை நிறுத்தினாதான் சபைக்கு வரணும்னா வியாபாரம். உன்னை லீடர்ஷிப்ல போட்டாதான் நீ சபைக்கு வரணும், அது வியாபாரம். அது ஊழியமா? அதுதான் ஆவிக்குரிய வியாபாரம். தன்னை பிரபலப்படுத்த நினைக்கிறது தான் என்னது? உங்களுக்கு ஆண்டவர் டேலண்ட் கொடுத்திருப்பார், பயன்படுத்தும். ஏன் சபைக்குள்ள ஒழுங்கு வச்சிருக்கோம் தெரியுமா? நானும் விசுவாசியா இருந்திருக்கிறேன். எங்க பாஸ்டர் நிறைய சொல்லுவார். ஒரு சில குரூப் இருக்கும், கீழ்ப்படியவே படியாது. இன்னி வரைக்கும் அந்த குரூப்லாம் போராடுது. நாங்கள் அதனாலதான் ஒரு ஒழுக்கத்தை, ஒரு சின்னத்துல இந்த ஒழுக்கங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன இவங்க இப்படி டைமை போட்டுன்னு இவ்வளவு பிரச்சனை என்ன இப்படியே நம்மளுக்கு கேட்டுட்டே இருக்காங்க, கஷ்டமா தான் இருக்கும். நாங்க கண்குளிரா பார்த்தோம். எங்க பாஸ்டர் சொல்லி ஒரு சில குடும்பங்கள் வரும்போது அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தா. இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்தா. ஜபமா இப்படி வாங்க, ஒழுக்கமா இப்படி வாங்க, ட்ரெஸ்ஸா இப்படி போடுங்க, எதை எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணுங்க. ஆமென். இதெல்லாம் ஆண்டவர் ஊழியக்காரன் சொல்லும் பொழுது அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஏன்னா சபை ஒரு ஒழுங்கு. ஆண்டவர் சொன்னார், சகலம் எப்படி செய்யணுமா? ஒழுங்கும் கிரயமுமா இருக்கணும். ஆண்டவர் சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு ஏடா கூடமா வர்றது சபை கிடையாது. ஆமென். இஷ்டத்துக்கு ஒரு சில பேர் பழசியே பேசிக்கிட்டு இருப்பாங்க சபைக்குள்ள. நான் இத்தனை வருஷம் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் இத்தனை வருஷம் என்ன செஞ்சேன் தெரியுமா? அது யாருக்கு பிரயோஜனம்? இப்போ நம்ம எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாலும் இன்னைக்கு என்ன செஞ்சேன்னு தான் பரலோகம் கேட்கும்.
உண்மையா இல்லையா? என்னங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? பழைய நாளில் கூட தான் எல்லாம் கோமணம் கட்டி தெரிஞ்சாங்க, ஆயாங்கெல்லாம் ஜாக்கெட் போடாமல் தெரிஞ்சாங்க. இன்னைக்கு அப்படியா இருக்கும் நம்ம. ஆனால் இப்போ வர அப்படி தான் இருக்குது. ஐயா ஜாக்கெட் மாதிரி தான் ஆயிடுச்சு. பாதி பேரோட ப்ளவுஸு சீவ்லெஸ் தான். சீவ்லெஸ்லாம் வெளியே வர மாட்டாங்க இல்லையா? 2 மீட்டரா ஜாக்கெட்டு துணிக்கு? எத்தனை மீட்ரு? 1.5 1 மீட்ரு. இப்போ 1/4 மீட்டரில் கூட தைச்சிப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு தேவை சீவ்லெஸ், அவ்வளோதான். பின்னாடி பெரிய ஜாக்கெட்டில் ஜன்னல். அவங்க வீட்டுக்கார வீடை ஒழுங்காக கட்டியிருக்க மாட்டார், அதான் ஜன்னல் வச்சு தெரியுது. அவங்க வீட்டை ஒழுங்காக கட்டியிருந்தா ஜன்னல் வருமா? வராது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒழுக்கமா இருக்கணும். கிறிஸ்தவனாலே ஒழுக்கம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கிறிஸ்தவனாலே ஒழுக்கம் தான் முதல்ல, சத்தியம் 2வது தான். நீ ஒழுக்கமா இருந்தா தான் சத்தியத்துக்கு என்ன பண்ணுவ? கீழ்ப்படிவே. அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் நம்ம ஒழுக்கமா இருக்க நம்ம என்ன பண்ண வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப இந்த கானானியா அப்படிதான் இருந்தான். கானானியனுடைய வேலை என்ன தெரியுமா? வியாபாரம் தான் கானானுக்கு முதல்ல. இப்ப சபைக்குள்ள இத்தனை பிரச்சனைகள் இருக்கு, ஆனாலும் அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலும் கர்த்தர் உண்மையான தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார். ஆமென். உங்களை என்ன ஆண்ட ஓட்டுறது கஷ்டம்தான். நம்மளை ஓட்டுறது ஈஸியா? நம்மளாம் சாதாரணமான ஆளா? என்னங்க, நம்மளாம் சாதாரணமான ஆளா? நம்மளெல்லாம் வச்சு ஆண்ட ஓட்டுறாரு. எப்படிப்பட்ட ஆள் ஆண்டவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சபை இயேசு நமக்கு கொடுத்ததான ஆசீர்வாதத்தின் ஒரு வழி. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப எல்லாவற்றிலும் சபையை தாளந்து வெளிப்படுகிற இடமா இருக்குமே தவிர நீ வெளிப்படுத்துற இடமா இருக்கக்கூடாது. ஆமென். ஆண்டவர் நீ உண்மையா இருந்தா கர்த்தர் இங்க எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். சபைக்கு தான் முதல் வெளிப்பாடு வந்தது. யோவானை கொண்டு போய் பத்முத்தீவுல வச்சு ஆண்டவர் 7 சபைக்கு தன் வார்த்தையை கொடுத்தார். ஆமென். 7 சபை இப்ப பைபிள் பார்க்காம சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரேன். எத்தனை சபை? கூட்டத்தில் சொல்லக்கூடாது. யாருன்னா ஒருத்தர் பைபிளை திறக்காம 7 சபை நின்று ஒரே அடியில சொல்லணும். யார் சொல்றீங்க? அவள்தான் பட்டு 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 அடிக்கணும். ஓகே, டைம் ஓவர். போங்க. ஸ்தோத்திரம். இல்லையா? நம்ம சபை பேர் என்ன? அட்ரஸ் என்ன? பெரும்பாக்குமா? என்ன ஸ்ட்ரீட், என்ன நம்பர், என்ன சொல்லுங்க பாப்போம். என்ன டோர் நம்பர் என்ன? அதில் ஒன்று. ஏன்னா அவன் எடிட் பண்ணுறான். அவன் நம்ப மாட்டேன். அவன் எப்பயுமே எடிட் பண்ணுறான். அவன் எல்லாம் கரெக்டாக போட்டுருவான். வேற எத்தனை ஸ்ட்ரீட்டு, எத்தனை ஃப்ளோரு? பத்தியா டிக்கெட் முடிஞ்சு போச்சு. 2 மாடி டெய்லி ஏறி வருது. அப்போ நமக்கு மாட்டுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக. இதுக்கெல்லாம் கிஃப்ட் தர மாட்டேன், கவலைப்படாதீங்க. இதெல்லாம் தெரியலனா தான் உன்னை உதைக்கணும். சபா அட்ரஸ் கூட தெரியாம இருக்க விசுவாசிக்கு பிரச்சனை தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சபையை ஆண்டவர் கொடுத்த நோக்கம் என்ன? சபைதான் உனக்கு ஆசீர்வாதம். சபையை நாம் விட்டுவிடக் கூடாது. ஆமென். சபையை விட்டுறக்கூடாதுங்க. என்ன பண்ணக்கூடாது? சபையை அப்படியே விட்டுருவாங்க, காத்துல போட்டோம். ஆமென். சபைக்கு வந்த ஒரு சில விட்டுருவாங்க. எப்படி? சபைக்கு வந்து ஒரு சில கொடுக்க மாட்டாங்க. சபைக்கு வந்து ஒரு சில தசமா கொடுக்காது, ஒரு சில காணிக்க கொடுக்காது. ஆமென். சபையை அப்படி விட்டுருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபைன்னு சொன்னீங்கல்ல, இந்த சபையின் தேவையை நீங்க தான் சந்திக்கணும். அல்லேலூயா. சபையின் தேவையை நீங்க தான் சந்திக்கணும். கர்த்தர் அதுக்கு தான் உங்களை என்ன வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே ஹேண்டில் பண்ணும்போது நைஸா ஒவ்வொரு பொருளையும் அழகா ஹேண்டில் பண்ணணும். கட்டால் முட்டால் ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப செலவு பண்ணி இங்க நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு பொருளையும் மாற்றும் போது வயிறு எரியுது. ஏன்னா நான் சம்பாதிக்கலையே, கஷ்டமா இருக்குது. சம்பாதிக்கும் போது செலவு பண்ணதை விட இப்போதான் வயிறு எரியுது. ஒரு 50 ரூபாய் போச்சுன்னா கஷ்டமா. நம்ம யூஸ் பண்ணி போச்சுன்னா பிரச்சனை இல்லை. தேவையில்லாத ஒரு பொருள் உடையுது, தேவையில்லாத ஒரு பொருள் நடக்குது. ஆமென். ஒரு சுவிட்ச் போடணும். எப்படி போடணும்? அழகா போடுங்க. அது அடுத்த வாரம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி பொறுமையா போடுங்க. நம்ம பணம் தானுங்க. ஊருக்கு செலவு பண்ணா தப்பு இல்லை, அது வீணா போகும்போது கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா. அதுக்காக தான் இங்க இருக்கிற ஆளை வச்சு நாங்க சபை வேலை செய்யறோம். ஏன்? காசு ஒரு பக்கம் பிரச்சனை கிடையாது. இந்த சபை ஆசிரியர் வந்து குடும்பத்துக்கு போயிடணும். அதுக்கு தான் நாங்க அப்படியே யோசிப்போம். ஒன்றும் பணம் இல்லை, உண்மைதான், அது வேற. 2வது சபையோட ஆசை வந்து குடும்பத்துக்கு போயிடணும். அல்லேலூயா.
ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு விசுவாசியை கூப்பிட்டு செய்வோம். அவங்களால என்ன தெரியுமோ அதெல்லாம் செய்ய சொல்லுவோம். ஏன்? இது ஆசீர்வாதம் சபைக்கு போகணும், சபை ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு போகணும், குடும்ப ஆசீர்வாதம் சபைக்கு. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. ஸ்தோத்திரம். சபை எதற்காய் கொடுக்கப்பட்டது என்றால் வாசிங்கள் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன்னதங்களிலே உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் சபையில தான் அவருடைய ஞானத்தை உன்னாலே அறிந்து கொள்ள முடியும். ஆமென். சபையின் மூலமாய் தான் இப்பொழுது அது உனக்கு தெரிய வரும். அல்லேலூயா. சபையில தான் ஆண்டவருடைய ஞானம் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க வந்தா தான் அவங்க வெளிப்பாடு கிடைக்கும். ஆமென். சபையை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். இந்த சபை தான் பரலோகத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்கும். இந்த சபை இல்லை, எல்லா சபைக்குள்ள இருக்க விசுவாசிகளுக்கு. ஆமென். சபைக்குள்ளே நாம் நிலைத்திருப்பதையே நாம் குறிக்கோளாய் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதன் மூலமா தான் தேவ ஞானம் வெளிப்படும். அல்லேலூயா. தேவ சபை தேவ ஞானத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். இங்க ஆழமான சத்தியத்தை, ஆழமான சத்தியம்னா என்ன? ஆழமான சத்தியம்னா என்ன சொல்லுங்க. நல்லா சைலண்ட் ஆயிட்டீங்க. ஆழமான சத்தியம்னா என்ன? அதாவது எப்பயுமே பைபிள் காலேஜ் போகும்போது ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். நாங்கள் பைபிள் படிக்கும்போது ஒருத்தர் கேள்வி கேட்டார். ஆதாம் ஏவாள் என்ன மொழி பேசினாங்க அப்படின்னு கேட்டார். அந்த பாஸ்டர், நீ செஞ்சு என்னத்தை கிழிக்க போற இப்போ? ஆதாம் ஏவாள் என்ன மொழி பேசினாங்க? அவர் சொன்னார், நீ செஞ்சு என்ன இப்போ தெரிஞ்சு என்ன கிழிக்க போற அப்படின்னு கேட்டார். இன்னொருத்தர் கேட்பாங்க, ஏன் ஆதாம் ஏவா அந்த இடத்துல போய் ஏன் ஆண்டவர் அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை வச்சாரு? ஏதேன் தோட்டம், அது ஒரு சர்ச்சு, 2 பேர் இருக்க சர்ச்சு. 2 பேரும் ஆண்ட ஒழுங்கா விட்டாரா? கீழ்ப்படன்னு அச்சு தட்டார் வெளியே. நீ ஓடி போய்டு வெளியே, நான் என்ன பண்றேன், ஏதேன் தோட்டத்தை எடுத்துட்டார். அப்ப நமக்கு ஒரு சில டவுட் வரும். ஆமென். ஒரு சில டவுட் வரும். ஏன் ஆண்டவர் அங்க நன்மை தீமை அறியத்துக்கு கனியை வச்சாரு? ஆண்டவர் கேட்பாரு, உனக்கு நான் என் மூலியை கொடுத்தேன் அப்படின்னு கேட்பார். சொல்ல உங்களை கேட்டுதான் என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவர் மரத்தை வச்சிருக்கணும் பொழுது. உங்களுக்கு கேட்டு என்ன பண்ணிருக்கணும்? எந்த மரத்தை வைக்கலாம்பா, இந்த மரத்தை வைக்கலாமா, அந்த மரத்தை வைக்கலாமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்ம ஞானம் வந்துடக்கூடாது. ஆமென். ஆண்டவர் சொன்னா செய் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. ஆமென். ஏன் ஆண்டவர் எங்க நன்மை தீமை அறியதை விருட்சத்தை வச்சுங்க, ஏன் ஜீவ விருட்சம் மட்டும் வச்சிருக்கலாமே, அவள் அங்கேயே வாழ வச்சிருக்கலாமே. அவர் எந்த மரத்தை வேணா வைப்பாரியா, நீ இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணு, ஒழுங்காயிரு. ஆமென். ஆண்டவர் அடிச்சு தெரிஞ்சிட்டார், நீ போயிட்டு பேசாத, நீ தேவையில்ல, என் சபை என்ன பண்ணாத. 2 பேரும் ஆண்ட ஒழுங்கா வைக்கலங்க, 2 பேர் ஒருத்தர் கீழ் பண்ண ஆண்ட தெரிஞ்சிட, வெளியே போயிட்டு பேசாதன்ட்டார். மூடி கொண்டு போயிட்டார், தன் சபை மேல கொண்டு போயிட்டார். ஏது என்ன முதல் சபை, முதல் விசுவாசி 2 பேர். யாராரு? ஆதாமோ ஏவாளும். 2 பேரும் ஆண்ட ஒழுக்கமா வச்சுக்க சொன்னார். இந்த சபையை பண்படுத்து, இந்த சபையை என்ன பண்ணு, காவல்காரு, இந்த சபையை ஒழுக்கமா பாத்துக்கிற ஆண்ட வாதாண்ட சொன்னாரு. இந்த அம்மா புடுங்க, அந்த அம்மா அவர் வலிக்க சாப்பிட, அவள்தான் ஜாலியா ஜிம்கானா தான். கடைசியில 2 பேரும் தெத்தினார் ஆண்டவர் சபையை விட்டு. ஆமென். அப்ப இப்படி பாருங்க, தேவன் ஞானத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்க கூடாது. நமக்கு என்னமோ அதை மட்டும் கேட்கணும். ஒரு சில பாஸ்டர் ஒரு விளக்கை 8 வாரம் பேசினாராம். குத்து விளக்கு, குத்து விளக்கு, குத்து விளக்கு தான். அது 8 வாரம் பேச என்ன ஆக போகுது? ஒரு நீட்டு விளக்கு, சைடு விளக்கு, இந்த விளக்கு, அந்த விளக்குன்னு பேசியிருப்பாரு என்னவோ. ஆமென். ஆழமான சத்தியங்கள் சபைக்குள்ளே ரொம்ப ரேரா தான் பேசுவாங்க. அது ரொம்ப தேவையில்லாத விஷயம். ஆமென். நமக்கு ஆழமான சத்தியம் இயேசுதான். இயேசுதான் சபையில பேசணும், புரியுற மாதிரி பேசணும். அல்லேலூயா. வெளிப்பாடு கிடைச்சதுன்னு ஆழமான சத்தியத்துக்கு போயிட்டோம்னா பிரச்சனை தான். ஆமென். எங்ககிட்டயே ஆழமான சத்தியத்துக்கு ரொம்ப டைம் எடுத்து பேசுவாங்க. ஏன்னா அவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமென். அதனால சொல்ல, உன்னத பாட்டெல்லாம் அதிகமாக என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. உன்னத பாட்டை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே இப்போ நேரம் ஆகும். அதை வந்து சபையில பேசினா அது பிரச்சனை தான். ஆமென். உன்னத பாட்டு சபையில் யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப டீப், அது டீப் ஸ்டடி. அது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கலாமே தவிர சுவிசேஷத்துக்கு அதை நம்ம பயன்படுத்த முடியாது. ஆமென். மெல்கிசேதேக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்றான், இதை நீ புரிஞ்சுக்க முடியாது மெல்கிசேதேக்க,
மெல்கிசேதேக்கு உனக்கு புரியாது, அது ரகசியம் உனக்கு விளங்காதுன்னு சொல்லிட்டான் பவுல். மெல்கிசேதேக்கு பேசணும்னா பேசிட்டே இருக்கணும், அது யாருன்னே விளங்காது. ஏன்னா அதோட ரகசியம் பெருசு. மெல்கிசேதேக்கு ஒரு பக்கம் இயேசு குறித்து சொல்லப்பட்டிருக்குது, ஒரு பக்கம் அவன் சாலமன் ராஜான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ரொம்ப டீப் ஸ்லீப், அதெல்லாம் டீப் ஸ்டடி. அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், சபையில பேச முடியாது. அதெல்லாம் பைபிள் ஸ்டடி, அதெல்லாம் அதுக்கு தனிப்பட்ட முறையை நேர எடுத்து புரிஞ்சுக்கிற மட்டும் தான் உட்காந்து பேச முடியும். சபைக்குள்ள பேச முடியாது, யாருக்கும் புரியாது, விளங்காது. ஆமென். புரிஞ்சது ஒன்னே ஒன்று தான், இயேசு. இயேசு புரியுமா? இயேசு தெரியுமா? அல்லேலூயா. அப்ப சபைக்குள்ள சபையை ஆண்டவர் கொண்டு வந்த நோக்கம் என்னன்னா, உன்னை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். சபை இருந்துதான், சபை தான் தேசத்துக்குள்ள உன்னை கொண்டு போகும். நீ சபையில தான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும். ஆமென். சபையில இருந்தா தான். வாசிங்க, வசந்த வாசிருங்க. எங்க உபாகத்துல வாசிங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு போங்க. நீ சபைக்குள்ள இருந்தா தான் உன் தேசத்தை உன்னால சுதந்திரிக்க முடியும், உன் நன்மையை சுதந்திரிக்க முடியும். உபாகமம் 1ஆம் அதிகாரத்துல வாசிங்க. 1ஆம் அதிகாரத்துல திருப்புங்க. 8ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், ஈசாக்குக்கும் அப்ப இஸ்ரவேல் ஜனத்தை வெளியே கொண்டு வந்து சபைக்குள்ள வச்சு ஆண்டவர் சொல்றார், நீ போய் தேசத்தை சுதந்தரி. ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, அடுத்தது பின்வர சந்ததி யாரு? யாரு யாருங்க? யாரு? நான் தான். நமக்கு முற்பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, முற்பிதாக்கள். அப்ப தேசத்தை சுதந்தரிக்கணும்னா நீ சபைக்குள்ள இருக்கணும். ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கணும், நீ சபைக்குள்ள இருக்கணும். ஆமென். சபையை அடிக்கடிக்கு என்ன பண்ணாதீங்க, அலட்சியம் பண்ணாதீங்க. ஆராதனை சும்மா விட்டுறாதீங்க, டைமுக்கு வாங்க. அதுதான் நேரம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. நேரம் எதுக்கு வச்சிருக்கிறோம்? ஆராதனை நேரம்னா அது ஆண்டவருடைய நேரம், அந்த நேரத்துக்குள்ள வரணும். நம்ம இஷ்ட நேரத்துக்குலாம் உள்ள வரக்கூடாது. ஆராதனை நேரம்னா ஆராதனை நேரம். ஆமென். 8லேருந்து 10னா 8 மணிக்குள்ள வரணும். ஊழியம் செய்யறவங்களுக்கு அது டிசிப்ளின் இருக்கணும். நீங்க ஊழியம் செய்யறால், நீங்க இப்போ ஒரு வீட்டில் உட்காந்து நீங்க 9 மணிக்குள்ள வருவீங்க, போய் ஊழியத்தில் நடத்துவீங்கன்னா எப்படி நடத்த முடியும்? நமக்கு ஒரு ஒழுக்கம் தேவை. ஒழுக்கம் இல்லாம நீ சத்தியம் பேசினா விளங்காது. ஆமென். நீ ஒழுக்கம் இல்லாம எந்த இடத்துல சத்தியம் பேசினாலும் அந்த சத்தியம் எடுபடாது. ஒழுக்கமா இருந்தா தான் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவா. அல்லேலூயா. ஏன்னா மோசே 40 வருஷம் எங்க இருந்தாரு? எத்தனை வனாந்தரத்துக்கு போயிடாதீங்க. 40 வருஷம் எங்க இருந்தாரு? எங்க இருந்தாரு? கர்த்தரோட இருந்தாரா? அரண்மனையில இருந்தாரு. அங்க என்ன ஒரு பிரச்சனை இருந்ததா? எல்லாம் இருந்தது. நல்ல ராஜ போஜனம் தான், நல்ல உடை தான், நல்லதுதான். ஆனா ஒன்னே ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தது. என்ன சொல்லுங்க பாப்போம். இல்ல, கோபம் அதிகமா இருந்தது. அதான் ஒருத்தனை போட்டு தள்ளிட்டான். அதான் ஆண்ட உடனே அவன் கையில ஊழியத்தை கொடுக்கல. 40 வருஷம் கொண்டு போய் தீக்கிறார் வனாந்தரத்துல. இவன் கையில மந்தைய கொடுத்தா அவன் சாவடிச்சிருவான். ஒரு சில பேர் ஆண்ட உடைச்சுதான் ஊழியத்தை கொண்டு வருவார். உடைக்கிறத தாங்கணும், உடைக்காம உள்ள கொண்டு வர முடியாது. ஆண்டவர் அப்பயே கொடுத்திருந்தானே, எகிப்தில சாவடிச்ச மாதிரி கொடுத்த இஸ்ரவேலெல்லாம் சாவடிச்சிருப்பான் பாவப்பட்டு. அப்ப 40 வருஷம் கொண்டு போய் என்ன பண்றாரு சொல்லுங்க? வனாந்தரத்துல அவனை தீச்சு, அவனை முதல்ல வறுத்து, அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு சொல்லுங்க? அப்ப நம்ம சுயத்தை உடைச்சாதான் ஊழியத்துக்கு ஆண்டு உள்ள கொண்டு வர முடியும். நான் 2 வருஷம் 3 வருஷம் பைபிள் படிக்கிறேன். அதுக்கே ஒரு சிலருக்கு பெருசா இருக்கான். 40 வருஷம் படிச்சிருக்கான் வனாந்தரத்துல உட்காந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் 40 வருஷம் அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்ட ஊழியத்துல பயன்படுத்துறார். ஆமென். அதுக்கு நீங்க 80 வயசுல வந்துடாதீங்க. வயசு இருக்கும் போது ஆண்ட ஊழியம் செய். எத்தனை வருஷம் வாழ போறீங்க? எத்தனை வருஷம் வாழ போறீங்க? யாருக்கு 100 வயசு வாழணும்? யாருக்கு 100 வயசு வரைக்கும் வாழணும்? பாஸ்டர் சிச்சனே கேட்டாரு, நீ 100 வருஷம் வாழ்ந்து என்னத்தை கிழிக்க போற? இப்போ நீ வாழ்ந்த 35 வருஷத்துல இயேசுக்காக என்ன பண்ண சொல்லுங்க? நீடித்த நாளை தாரும் ஆண்டவரே. ஆண்டு அண்ணன் வருஷம் தரவே மாட்டார். நீ இருக்கிறவே ஒன்றும் பண்ண மாட்டார். உனக்கு எதுக்கு நீடித்த நாட்கள்? இருக்கிற 40 வருஷத்துக்கு இயேசுக்கு என்ன பண்ண? இயேசு பத்தி என்ன சொன்ன? ஒரு டிராக்ஸ் குத்தியா? ஒரு சுவிசேஷம் சொன்னியா? சபையை கட்டினியா? சபைக்கு தூணா இருந்தியா? உறுதுணையா இருந்தியா? உனக்கு எதுக்கு ஆயுசு நாட்கள் வேறு? தீர்க்க ஆயுசு. வேதமே 70 வருஷம் தான் சொல்லுது. பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். ஒன்னு ஏதாவது ஒன்று கிரேஸ்ல போய் 90 வயசு வரைக்கும் ஒரு ஆயா இருக்கும். ஆமென். அந்த ஆயா கிரேஸ்ல இருக்கும் எதனா ஒண்ணு. அல்லேலூயா. அப்ப இருக்கிற நாட்களை இயேசுக்கு பயன்படுத்தினா ஆயுசு நாள் தேரும். அல்லேலூயா. இருக்க நாள் ஆண்டவர் பயன்படுத்துங்க. ஆமென்.
அப்ப இயேசுவுக்கு பயன்படுத்ததான் நம்முடைய வாழ்க்கை. ஆமென். அப்ப 40 வருஷம் அரண்மனையில இருந்த நல்லா வில்வித்த எல்லா தேறினவனை கொண்டு வந்து என்ன பண்ணியாச்சு, ஆனா வனாத்துல விட்டா நீ இங்க முதல்ல கத்துக்கோ. ஆமென். அப்ப ஊழியத்துல கத்துக்க வேண்டியதை கத்துக்கிட்ட தான் ஆண்டவர் உள்ள கொண்டு வந்து நிறுத்துவார். நம்ம எல்லாத்தையும் எதுவுமே கத்துக்காம உள்ள வந்து வச்சுங்க கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா யாரும் எப்படி இருக்கு, அதனால தான் ஒரு பாஸ்டுக்குள்ள நாங்கள் அடங்கியிருக்கோம். ஏன்னா அங்கே தெரியும் பாச யாரா திட்டுறாங்க, பாச யார் எல்லாம் தெரியும். அதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண ஆண்ட உதவி செய்கிறார். ஆமென். அதனால தான் ஒரு சில பாஷை ஊழியக்காரர்கள் இருந்தால் வராங்க. அதுதான் நல்லது, அது நம்மளுக்கு ஆசீர்வாதம். ஏன்னா அவங்க நம்ம ஆசீர்வச்சு அனுப்பணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எல்லாவற்றிலும் தேவன் கருத்தை நம்ம என்ன பண்ணணும், ஊழியத்தில் பயன்படுத்தா அடங்கி இருந்தால் தான் பயன்பட முடியும். அடங்காதவங்க நம்ம யாரும் ஆண்டு பயன்படுத்த மாட்டான். அப்ப 40 வருஷம் அடக்குனார் மோசே வனாந்தத்துல வச்சு. அவன் எப்படி சொன்னா, திக்குவாயும். ஒரு சில பேருக்குலாம் அப்பதான் ஊழிய பாரமே வரும். எப்போ, கை கால் விழுந்ததுக்கு அப்புறம் நான் இயேசுக்கு ஏதாவது செஞ்சிடணும், இயேசுக்கு ஊழியம் செய்யணும். அப்ப வாயை கோணிக்கும், இயேசு இயேசு. என்ன போய் பிரசங்கம் பண்ணுவேன் இயேசுவை பத்தி? 65 வயசு ரிட்டர்ன் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க கவர்மெண்ட்டுக்காரன். எதுக்கு சொல்லுங்க? நீ வேலை செஞ்சு கீச்சது போதும், வீட்டுக்கு போ. அப்பதான் நம்மளுக்கு ஊழியம் பாரம் வந்துடும். ஏசு 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 ஏசு. இருக்கிற வரைக்கும் என்னங்க செய்யற ஆண்டவருக்கு? இத்தனை வயசு ஆண்டவர் ஜீவனை வச்சிருக்கிறாரு. இருக்கிற வாழ்க்கையை ஆண்டு பயன்படுத்தணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை முடிஞ்ச அப்புறம் இயேசுக்கு வாழ்க்கை நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஆமென். ஓட முடியுமா? அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒன்றா கால் வலிக்கும். ஸோ அதுக்குள்ள இப்போ 30 வருஷம் சுகர் பிபி எல்லாம் வந்துடுது. 60 வயசுல எல்லாமே ரெட்டிப்பா இருக்கும். நீ 2 டாக்ஸ் கொடுத்தா 3 டாக்ஸ் சேரில் உட்காந்துப்பேன். என்னால முடியாதுங்க. அப்போ நீ போய் என்ன பண்ண போற இயேசுக்காக? உண்மையா இல்லையா? நம்ம சரீரம் அப்படித்தானே இருக்குது. இப்பயே நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால தான் எந்த ஹாஸ்பிட்டலும் போறது இல்லை. போனா எக்ஸ்ரே எடுத்து மொத்தமாக காட்டி கொடுத்துருவான். இப்படியே போயிடலாம், பேசாத வானம் இருக்க வரைக்கும் பயன்படுத்தி இப்படியே போயிடலாம். அவன் போனா ஸ்கேன் எடு, அதை எடு, இதை எடு, பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாம் சொல்லுவான். எப்பனா கொஞ்சம் இதுவும் அப்பவே பார்த்துக்கலாம், பொறுமையா, அவசரம் கிடையாது. பயத்திலே ஓட மாட்டேன் அப்புறம் ஊழியத்துக்கு. ஐயோ வெளியே போனா எனக்கு அது வந்துடும், வெளியே போனா இது வந்துடும். அதனால தான் ஹாஸ்பிட்டல் பக்கமே போறது கிடையாது. ஆமென். நான் ஹாஸ்பிட்டல் இருந்ததே ஒரு வாரம், அப்போதான் ரொம்ப பெரிய விஷயம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்ம கொடுத்த ஜீவனை ஆண்டவருக்காய் பயன்படுத்தணும். அதுக்கு தான் சபை உருவாக்குற இடம். இரண்டாவது சபை எது கொடுத்தாரு தெரியுமா? வாசிங்க எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது சபை ஏற்படுத்தப்பட்ட நோக்கம்னா 2:3:19. வாசிங்க. எந்த வசனம்? 4:12 வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு பரிசுத்தவான்கள் சீர்பொருந்ததான் சபை ஆண்டு வச்சிருக்கிறார். உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுறதான் ஆண்டு சபையை வச்சிருக்கிறார். ஆண்ட வரும்போது ஒன்னே கேட்பார், நீ எவ்வளோப்பா ஆசீர்வாதமா இருந்த, எத்தனை வீடு கட்டின, எத்தனை வாசல் கட்டின, எவ்வளோ வண்டி வாங்கின, இதை கேட்க மாட்டார். ஆமென். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். உங்களும் என்ன ஆண்டு இங்க வச்ச நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம பரிசுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணுமா? பரிசுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்களே நானும். சபை நோக்கமே அதுதான். பரிசுத்தப்படும் போது நமக்கு ஒரு சில காரியம் இடிக்கும், ஒரு சில காரியம் குத்தும், ஒரு சில காரியம் வேதனைப்படுத்தும். நாங்க சொல்றது எதிரா தெரியும். ஏன் தெரியுமா? பரிசுத்தம் உனக்குள்ள இல்ல. ஆமென். உங்களை என்ன இங்க வச்ச நோக்கம் என்ன? நம்ம பரிசுத்தப்படணும். பரிசுத்தம் பண்ணாம நம்மள எங்க இருந்து அவர் எடுக்க முடியாது. ஆமென். ஆனா ஒரு சிலர் ரொம்ப போராடுவாங்க பாருங்க. ஒரு சில நேரம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஜீவன் ரொம்ப போராடும். ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தாம எடுக்க முடியாது. பரிசுத்தப்படுத்தி தான் அவன் எடுக்க முடியும். அவன் செஞ்ச நன்மையை கத்த நினைச்சு அவனை பரிசுத்தப்படுத்துவார். அவனை வியாதிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா அவன் பரலோகத்துக்கு வேணும். ஆமென். உங்களை என்ன இந்த உலகத்துல விட்டுட்டு போக ஆண்டவர் விருப்பம் இல்லை. நீங்கள் நானும் பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா. சத்தியம் பேசுற சபையில தான் பரிசுத்தம் நடக்கும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஊர் சுத்தல் குதித்து கும்மாலம். ஆமென்.
அவன் ஆடி ஆடி தான் சபையை கட்டி வச்சிட்டான். என்னைக்கு ஆடினானோ அன்னைக்கு சபை ஆடி போச்சு. நம்மளும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப ஆட்டம் பாட்டம் சபை இல்ல, பரிசுத்தப்படுத்துறது தான் சபை. உங்களை என்னையும் பரிசுத்தப்படுத்துறதான் பரலோகம் எடுக்க முடியும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதாவது நம்ம கடைசி நாள்ல கால புச்சுன்னு போயெல்லாம் நினைக்காதீங்க, நடக்கவே நடக்காது. நீங்கள் பரிசுத்தப்படுத்தி ஜீவனை பாதுகாத்து கொண்டு மட்டும் தான் பரலோகம் போக முடியும். உங்க ஜீவித்தை என்ன பண்ணாதீங்க, அசுத்தப்படுத்திடாதீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் நம் வழியை ஸ்தோத்திரம் காட்டுவதற்குத்தான் சபையை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நம்மளை புடமிடதான் சபை. ஆமென். உன்னை சீர்படுத்தி, உன்னை சிதப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், நிலைப்படுத்தி சகாயம் செய்வேன். அப்ப சீர்படதான் சபை. என்ன என் சபை சீர்படுத்துச்சு, என் பாவத்தை கண்டித்து உணர்த்துச்சு, என்னுடைய மீறுதலை கண்டித்து உணர்த்துச்சு. ஆமென். நாங்க கண்டித்து உணர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் கிறிஸ்துவுக்குள்ள நெருங்க முடிஞ்சது. நம்ம பாவத்தோடு கிறிஸ்துவோட நெருங்க முடியாது, நம்ம அக்கிரமத்தோடு கிறிஸ்துவோட நெருங்க முடியாது, நம்ம வேதனையோட கிறிஸ்துவோட நெருங்க முடியாது. நீ பரிசுத்தப்பட்டாதான் கிறிஸ்துவோட நெருங்க முடியும். ஏனென்றால் சபை கிறிஸ்துவின் சரீரம். நீ அந்த சபை, அந்த சரீரத்துல பாதி இருக்கணும். என்ன சபை கிறிஸ்துவின் சரீரம்னா உன் சரீரம் பாதி, கிறிஸ்துவின் சரீரம் பாதி. ரெண்டா ஒண்ணா இருந்தா தான் கிரியை நடக்கும். அல்லேலூயா. பந்திக்கு மட்டும் சபை கிடையாது. பந்தி எடுத்தாலும் பரலோகம் போயிடலாமா? நிறைய பேர் நாசம் எடுக்காமலே பந்தி எடுக்க நல்லா இருக்குது தெரியுமா? எங்கேயாவது கேட்கறோம், சீசில கேட்பாங்களா, ஆசிரியர் கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. அவர் வாயில வச்சு போயிட்டே இருப்பாரு. எங்கேயாவது புதுசா நான் கேட்போம், தானசம் எடுத்தீங்களான்னு கேட்போம், அப்பதான் கொடுப்போம். அப்போ சபை நம்ம ஆசீர்வாதத்தின் வழியில கொண்டு போறது இல்ல, பரிசுத்த வழியில கொண்டு போய் ஆசீர்வதிக்கும். விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்தப்படுத்தி தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னை பரிசுத்தப்படுத்தாம கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நீ பரிசுத்தப்படணும், நீ சீர்படணும், நீ சிதப்படணும், உன்னை கர்த்தர் அந்த வழியில கொண்டு போவார். அல்லேலூயா. நம்முடைய குறைவுகளை கர்த்தர் மாத்ததான் சபை. ஆமென். நம்ம யாரும் நிறைவானவங்க கிடையாது. நம்ம யாருமே பாவம் செய்யாத ஆள் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்யறோம், எல்லாருமே பாவம் செய்யறோம். வேதம் சொல்லுது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி. அப்ப அந்த பாவத்திலிருந்து ஓடணும், போய் ஒட்டிக்க கூடாது. ஆமென். பாவத்தை நம்ம ஓடினாதான் நம்ம பரிசுத்தப்பட முடியும். ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த தான் நம்மளை சபைக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் கர்த்தர் தான் நம்ம சபையை வச்சிருக்கிறார். ஆமென். அப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம். சபைக்கு செவி கொடுக்காத ஆளை ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க மத்தேயு 18:17. சபைக்கு தெரியப்படுத்து, சபைக்கும் செவி கொடாது இருப்பானே ஆனால் எப்படி இருப்பானா அவன்? சபைக்கு செவி கொடுக்காதால் யாரு? அஞ்ஞானி. அஞ்ஞானினா யாரு? உலக ஞானம் படைச்சவன் தான் அவன். சபைக்கு செவி கொடுக்காதால் உலகத்துல எல்லாமே ஞானமா பேசுவாங்க, எல்லாத்தையும் பர்ஃபெக்டா செய்வாங்க. ஆனா அதனால ஒரு பிரயோஜனமே இல்லை. வேதம் சொல்லுது அவன் அஞ்ஞானியை போல மாறிடுவான். ஏன்னா எல்லாம் நியாயக்கதை, நட்டுக்கதை, ஊர்கதை, உலகதை எல்லாம் பேசும். ஆனா கிறிஸ்துவ மட்டும் பேசினா மட்டும் ஏத்துக்காது. ஆமென். நம்ம அஞ்ஞானியா இருக்கக்கூடாது. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். ஆமென். இந்த ஊழியத்துக்கு யார் தலைவர்? இயேசு கிறிஸ்து. சபைக்கு தலைவர் யார்? இயேசு கிறிஸ்து. நாம் எல்லாம் அவர் வேலைக்காரர்கள். ஆமென். அவ்வளவுதான். சபைக்கு தலைவர் யார்? இயேசு கிறிஸ்து. நம்முடைய சபை இயேசுவை அடையாளமாய் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்ப சபை யாருக்கு கீழ்ப்படியணும் சொல்லுங்க? யாருக்கு? அப்போ நீ சபைக்கு கீழ்ப்படியலன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். ஏன்னா சபை பரிசுத்தாவியால் நடத்தப்படுகிறது. அப்ப சபைக்கு, நாம் சபையின் சட்டத்திட்டங்களுக்கு, சபையின் சத்தியங்களுக்கு, சபையின் ஒழுக்கங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்பொழுது சபையின் ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தின் மேல் தங்கும். ஆமென். சோத்திரம். சாலமோன் ஆலயத்தை கட்டினதை காலையில ராஜாக்கள்ல வாசிக்கும் பொழுது அவன் சொல்றான், ஒரு சுத்தியல் சத்தம் கூட சபைக்குள்ள கேட்க கூடாதுன்னு எல்லாவற்றையும் செஞ்சு சபைக்குள்ள கொண்டு வரான். ரொம்ப ஆச்சு. காலையில தான் வாசிச்சேன், ஒரு அதிகாரம் தான் வாசிச்சேன். அது ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அப்ப சபையை குறித்து நான் பேசும்போது எனக்கு ரொம்ப, அவன் அநேக காரியத்தை தங்கத்தால வெள்ளினாலும் போட்டானே. அந்த நாட்கள தங்கம் வெள்ளி என்ன இல்லை. இப்ப அப்படி பண்ண முடியுமா? போற வெளியே பிளேட் எடுத்து வந்துரு, லைட்டா கட் பண்ணி அப்படி போயிடுவாங்க பாதி பேர் தங்கத்துல கட்டினா. அப்ப அந்த நாட்டுல தங்க வெள்ளி பொருட்டல்ல, அதனால அங்க கட்டினார். ஆனா அதோடைய விளக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு சுத்தியல் சத்தம் கூட சபைக்குள்ள கேட்க கூடாதுன்னு எல்லா கல்லையும் வெளியே வச்சு தீட்டி அந்த கல்லை உள்ள கொண்டு வந்து சபையை கட்டி வச்சிருக்காங்க.
ஆண்டவர் ஞானம் அப்படிப்பட்ட ஞானம் சாலமோனுக்கு. ஆமென். அப்ப எல்லாரும் வந்து அவன் ஞானத்தை சபையில பார்த்தார்களாம். எல்லா சபையினுடைய நீளனா சாலமோன் கண்டு இதுதான் 60 அடி நீளம், 20 அடி அகலம், ஹைட் மட்டும் தான் 30 அடி. இது 30 அடி இருக்காது. எத்தனை அடியா? 15 இருக்குமா? 15 இருக்குமாயா? இது 15 கூட இல்ல. அப்ப சாலமோன் கிட்ட 30 அடி நீளம் ஹைட், அகலம் 60, இதே அகலம் தான். நீட்டு இதே தான் 20. நீட்ட உயரம் மட்டும் எத்தனை? 30 அடி உயரத்துல ஆலயம் கட்டப்பட்டது. ஆமென். அப்ப அவன் அந்த அளவுக்கு இந்த ஆலயத்தை நேசிச்சிருக்கிறான். ஆலயத்தை நேசிக்க இந்த ஊழியத்தை நீங்க தான் செய்யணும். இந்த ஊழியத்தை நீங்க தான் கட்டி தாங்கணும். சபையில் எவ்வளவு தேவைகள் இருக்கு, எவ்வளவு தேவைகள் மட்டும் தான் நம்ம சபை நடக்குது. ஆமென். அப்ப உங்க வீட்டை எப்படி நீங்க அன்பா கட்டுறீங்களோ அதே போல சபையை நீங்க தான் கட்டணும். உங்க வீட்டுல ஒரு பொருள் உடைஞ்சா எப்படி உடனே மாத்துறீங்களோ அதே போல சபையில ஒரு பொருள் முடிஞ்சா நீங்க தான் மாத்தி கொடுக்கணும். ஆமென். இப்ப கூட பாருங்க, இந்த வாரத்துல மைக் போயிடுச்சு, இந்த வாரம் தான் போயிருக்குது. இப்ப அவங்க வரத்துக்குள்ளே புது மைக் வாங்கணும். அந்த ஊழியக்காரங்க வரத்துக்குள்ள அது ஒரு போராட்டம் ஆச்சு. திடீர்னு பாருங்க, எத்தனை சோத்திரம். அப்போ எல்லாமே சபை நம்மளை சார்ந்துதான் இருக்குது. சொல்லுங்க, ஆண்டு நம்மளை சாராமையா இருக்கிறாரு. இப்ப உங்களும் என்ன இல்லாம இங்க என்ன பண்ண முடியுமா ஆண்டவரால? சொல்லுங்க. நம்ம ரொம்ப ராங்க குச்சா வேற ஆளை மாத்துவார், அது வேற விஷயம். ஆனா உங்களை என்ன இங்க கொண்டு வந்த நோக்கம் என்ன? ஆண்டவர் நம்மளை நம்பி இருக்கிறார். சபை தேவைக்கு மட்டும் கிடையாது, ஆண்டவர் ராஜ்யத்தை கட்ட. ஆமென். சொல்லுங்க. உங்களை என்ன ஆண்டவர் நம்பிதாங்க அனுப்பி இருக்கிறார். நீ ஏதாவது செய்வ என் ராஜ்யத்துக்கு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவ ராஜ்யத்தை என்ன பண்ணணும்? கட்டணும். தேவனுக்காக ஏதாவது என்ன பண்ணணும்? செய்யணும். அல்லேலூயா. அப்ப சபைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஏன்னா சபை தேவனின் வெளிப்பாடு. ஆமென். சபை இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு தான் சபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தன் ரகசியம் சபையிலே தான் வெளிப்படும். ஆமென். அப்ப எல்லாவற்றிலும் சபையை குடிக்கும்போது சபை வந்து ஒரு ஆவிக்குரிய மாளிகை. ஆமென். அலங்கரிக்கப்பட்ட மாளிகையா சபை. பவுல் அப்படிதான் வர்ணிக்கிறான். சபை என்னது? ஒரு மாளிகை. அப்ப நம்ம சபை எப்படி இருக்கணுமா? ஆவிக்குரிய விதத்துல மாளிகையா இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்குள்ள அப்படிப்பட்ட ஒழுங்குகள் நம்ம சபையில் இருக்கணும். அல்லேலூயா. சபை தேவனுடைய வீடு. ஆமென். யார் வீடு? ஆமா, இங்க நம்ம என்னத்தான் கட்டணமே கட்டினாலும் கட்டடம் போறது கிடையாது. நீங்களும் நானும் தான் போறோம். நான் ஒரு வாய் ஆமென் கையத்துக்கு சொல்லுதான் போனா கூட ஒரு ஆமென் வர மாட்டேது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா சபை போறது இல்ல. நம்ம சபையை கட்டுவோம், ஆனா சபை என்ன பண்ண போறது இல்ல, பரலோகம் போறது கிடையாது. நீங்கள் நானும் தான் என்ன பண்ண போறோம்? பரலோகம் போறோம். அல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு வசனம் வாசிங்க, ஜெபம் பண்ணுவோம். 1 பேதுரு 1:12 வாசிங்க. இதனுடைய ஆசையை குறித்து ஒன்று வாசிங்க. 1 பேதுரு 1:12. தங்கள் நிமித்தம் அல்ல. இவர்களை உற்று பார்க்க விசுவாசிக்கு சபைக்கு ஒரு ஆசையா இருக்க மாட்டேது. வசனம் வாசிங்களா? கேட்டீங்களா வசனம்? இவைகளை உச்சி பார்க்க தேவ தூதர் கூட ஆசையா இருக்கிறான். சபை கொடுத்த ரகசியத்தை. ஆமென். சபை கொடுத்த அனந்த ஞானத்தை தேவ தூதரோட சபையில இருந்தா நல்லா இருக்குமே யோசிக்கிறானா. ஆமென். சபைக்கு வரணும்னு ஆசை இருக்கணும். இவனுக்கு ஆண்டவர் ஆலயத்துக்கு போகணும். 10 தடவை போன் பண்ணக்கூடாது. வந்துரு வந்துரு வந்துரு. ரட்சிக்கப்பட்ட விசுவாசியை கூப்பிடலாம், ரட்சிக்கப்படாத விசுவாசியை புட் பண்ணலாம், இழுக்கலாம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் கொடுத்து அபிஷேகம் பத்தி சபையில வச்ச நோக்கம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை சபையில வந்து உட்காந்துடணும். ஆமென். என் பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணல, ஃபோன் பண்ணதான் வரும், நீ வராத போயிட்டு பேசாத. ஞாயிற்றுக்கிழமை காலையில் உனக்கு தூக்கத்தில் எழுப்பிடுதாங்க வேலை பாரு. ரட்சிக்கப்படாதவன் கூட போய் கூட கூட உட்காந்து எழுப்பிட கூட்டிட்டு வந்துடலாம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை சபையில அங்கமாயி சபை உனக்கு எல்லா வச்சிலும் ஜபம் பண்ணி உனக்கு என்ன பண்ணோம்? ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்ணோம் வேற. தேவதூத கூட ஆசையா இருக்கிறாங்க சபையை பார்க்க. அல்லேலூயா. தேவதூத எப்படி இருக்கிறானா? ஆசையா இருக்கிறான். உங்களுக்கு எனக்கு சபைக்கு வரணும், என்ன வரணும்? ஆசை வரணும். ஆமென். எதுக்கு? இயேசுவை பார்க்கணும். ஆமென். இன்னைக்கு இயேசுவை ஆராதிக்கணும். இன்னைக்கு இயேசு கூட நான் இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவோடு நான் பழகணும், இயேசுவோடு உறவாடணும். இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற ஆசையா இருக்கணும். அப்ப இந்த சபை மேல உனக்கு இருக்கிற ஆசை இருந்துச்சுன்னா உன் ஆசையை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சபை குறித்த பாரம் விசுவாசிக்கு இருக்கணுங்க. சபை கூடி வருது இடம், நம்ம இருக்கிற இடத்தை குறித்து பாரம் இருக்கணும்.
பாய் கிழிஞ்சு போய் கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுது. இன்ன வரைக்கும் ஒருத்தர் அதை கொடுத்து ஒருத்தரோட கேட்டது கிடையாது. பாய் கிழிஞ்சு இருக்க பாஸ்டர் ஏதாவது பண்ணலாமா, கேட்டது கிடையாது. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்கிறோம் சபையை. அல்லேலூயா. ஆமா, பாரப்படுங்க சபையை குறித்து. சபை மேல ஒரு பாரம் இருக்கட்டும். நமக்கு இருக்குதோ இல்லையோ, ரெண்டாவது சபைக்காக வந்து ஜெபம் பண்ணு. சபைக்காக வந்து உன்னுடைய பங்கை நீ சபைக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். கர்த்தர் நம்ம கணக்கு கேட்பார். அதாவது ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது ஐஸ்வர்யமான ஆண்டவர் பரலோகத்துக்கு என்ன பண்ணல, கூட்டிட்டு போனாரா? ஏன் கூட்டிட்டு போல? அப்ப பணம் இருந்தா பரலோகம் இல்லையா? பணம் இருந்தா பரலோகம் இல்லையா? பணம் இருந்தா பரலோகம் போக முடியாதுன்னு கணக்கா? உனக்கு கொடுத்தது எதுக்கு தெரியுமா? நீ கொடுக்கறதுக்காக. ஐஸ்வர்யவான் பரலோகம் போவாத நோக்கம் என்ன தெரியுமா? அவங்கிட்ட ஒருத்த கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட ஒருத்த கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த படுபாவி கீழே விட துணிக்க கூட கொடுக்க மாட்டான். ஆண்டவர் நம்ம கிட்ட செல்வத்தை கொடுக்குறது தெரியுமா? இல்லாதவர்களை தாங்கணும். ஆமே, இல்லாதவர்களை தாங்கணும். நம்ம வீட்டுல எல்லாம் எப்பயுமே சாப்பாடு இருக்கும். ஆமே, இப்பதான் இருக்குமா, இப்பெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கோம் தூக்கி. சோறு மீன் தான் ஃப்ரிட்ஜி, குழம்பு மீன். ஃப்ரிட்ஜ் எது கண்டுபிடிச்சான்னு தெரியல, ஆனா குழம்பு, சோறு, ரசம், சட்னி, அதை 3 நாள் வச்சு எங்களை ஒரு சாவடிக்கிறது. அதனால தான் அன்னைக்கு ஃப்ரிட்ஜ் இல்ல. எடுத்த உடனே என்னது கொடுத்து என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்ட மீதி இன்னொருத்தர் கொடுத்துருவாங்க. எல்லாத ஊத்தி வச்சு நாளைக்கு பழுது. என்னைக்கு ஃப்ரிட்ஜ் வந்துச்சோ அன்னைக்கு வச்ச சோறு 3 நாள் தான் இருக்கும். அதை எடுத்து சூடு, நைட்டு வாங்கின ஃப்ரைட் ரைஸ் வந்தாலும் நாளைக்கு காலையில சூடு தான். வச்ச சாம்பார் 3 நாள் கழிச்சு சூடு தான். அப்ப நம்ம கொடுக்கணும். ஆமே, அன்னைக்கு எங்க போனாலும் யார் வீட்டுல போனா சாப்பாடு இருக்கும். சாப்பாடு சாப்பிடாம யார் வீட்டுல வரமாட்டாங்க. எங்க போனாலும் முக்கியமா ஊர் நாட்டில் போய் நிறைய எல்லா வீட்லயும் சாப்பாடு வச்சிருப்பாங்க ரெடியா. எப்போ வேணா யார் வேணா வருவாங்க, எப்போ வேணா யார் வேணா, எல்லாருமே சாப்பாடு ஒரு ஆளுக்காக வச்சிருப்பாங்க. ஏன்னா எப்பயுமே அந்த அப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம தேடி வரும். ஆமே, அதுதான் அவர் வாண்ட ஓமே சொன்னார்ல, அவன் என்ன பண்ணானா, எனக்கு சாப்பாடு கேட்கும் போது அவன் உடனே பூட்டிக்கிட்டான் ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து வேதனை பண்றான், ஐயோ என் ஃப்ரெண்டு வந்து கேட்கிறேன், நமக்கு சாப்பாடு கொடுப்போம். ஆமே, ஃப்ரிட்ஜ் எல்லாம் பூட்டி ஒண்ணு தேவையானதை மட்டும் வைங்க. 3 நாள் சாம்பாரை வச்சு, 3 நாள் கறி குழம்பு வச்சு ஃப்ரிட்ஜில் சூடு பண்ணி, பாதி நோய் வந்து அதனால தான். எத்தனை சோத்திரம். அப்ப என்ன பண்ணுங்க, நம்ம வந்து கொடுக்குற இடத்துல ஆண்டை வச்சிருக்கிறான். ஒருவேளை சாப்பாடாத என்ன பண்ணும், நீ அதை கொடுத்தனா உன்னுடைய களஞ்சியம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமே, அதுக்கு தான் ஆண்டு நம்மள ஆசீர்வதிச்ச நோக்கம். நீ இல்லாதவன தாங்கணும், நீ இல்லாதவன கொடுக்கணும். அதான் அந்த ரகசியம். ஆனால் தான் பரலோகம் போல. புரிஞ்சுதாமா? ஏன் பரலோகம் போன புரிஞ்சுதா? இருந்தா என்ன பண்ணணும், கொடுக்கணும். கொடுக்கலாம் பரலோகம் போக மாட்டேன். உன்னை கொடுத்த நோக்கம், உன்னை ஆசீர்வாத நோக்கம் என்ன தெரியுமா? இன்னொருத்தனை ஆசீர்வதி, இன்னொருத்தனை கொடு. உனக்கு ஒரு சாப்பாடு தான் இருக்கு, அதையாவது ஒருத்தனை தூக்கி கொடு. அதை வச்சு என்ன பண்றாத, ஃப்ரிட்ஜில் வச்சிடாத, நாளைக்கு வேணும்னு கேட்கும் போது, இல்ல நாளைக்கு எங்க பிள்ளைகள் எடுத்து வச்சிருக்கிறேன், நாளைக்கு நீ இருப்பியா இருக்க மாட்டேன்னு தெரியாது. அவன் சொல்றான், என் களஞ்சியத்தை இடிச்சு என்ன பண்றேன். ஒருத்தன் ஆண்டு கேட்டார்ல, ஆண்டவே இதெல்லாம் நிரம்பிச்சு என்ன பண்ண போறேன், என்னுடைய பண்டக சாலை இடிச்சு பெருசா வைக்க போறேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ நைட்டே நீ போயிடுவேன், நைட்டே நீ காலி, நாளைக்கு என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். ஆண்டவர் நம்மளுக்கு அதிகமா கொடுத்தா சந்தோஷம் வைங்க, உள்ளே வச்சுக்காதீங்க. இல்லாதவனுக்கு செய், இல்லாதவனுக்கு செய். பாதி பேர் கரெக்டா அந்த போட்டு 10 ரூபாய் கேட்பான் பாரு, அவனுக்கு மட்டும் 10 ரூபா குத்துறாத, அவன் ஸ்ட்ரைட்டா அவன் சாப்பிட்டு போவான். அதுதான் பாதி பேர் இங்க லிஃப்ட் ஏத்தது கிடையாது. கரெக்டா 20 ரூபாய் 10 ரூபா கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்மள, அது கிறிஸ்தவனை பார்த்தா கரெக்டா கேட்பாங்க. வெள்ள சட்டை போடல, ஐயா டீ கொடுங்க 10 ரூபா கொடுங்க. டீ வாங்கி கொடுத்துரு, பேசாத 10 ரூபா கொடுக்காத. சாப்பாடு கேட்டா சாப்பாடு வாங்கி கொடு, துட்டு கொடுக்காத. அது கரெக்டா வாங்கி சாப்பிட்டு தான் போவோம். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன பண்ணணும், இல்லாதவர்களே தாங்கணும். இன்னைக்கும் அன்னை தெரசா பெரிய நிலைச்சு நிக்குது. அந்த அம்மா அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி ஜனங்களுக்காக நன்மை செய்தார்கள். ஆமேன். அப்ப நம்ம பேர் பரலோகத்துல இருக்கணும்னா நீ நன்மை செய்யணும். ஆமேன். இல்லாதவனுக்கு என்ன பண்ணு, இருக்கிறவனுக்கே வாங்கி கொடுத்துனுக்காத, இல்லாதவங்க வாங்கி கொடு. ரோட்ல 10 பாம்பார் 10 பேர், அவனுக்கு போய் என்ன பண்ணு, நல்லா ஒரு 1000 ரூபாய் போட்டு 10 பாஸ் வாங்கி ஆளாளுக்கு என்ன பண்ணு. எந்த கிறிஸ்துமஸ் பாத்துறேன் இருங்க, எந்தெந்த வீட்டுக்கு பிரியாணி போகுது, எந்தெந்த வீட்டுக்கு கலகலா போகுது, எந்தெந்த வீட்டுக்கு ரோஸ் கொக்கி போகுது நான் பாத்துறேன்.
எல்லாம் ஒண்ணு ஒரு 10 பேர் சேருங்க சபையில, எல்லாரும் காசை போட்டு 100 பாக்கெட் வச்சாலங்க கொடுக்க தூக்கி போயிட்டு இல்லாதவனு கொடுத்துட்டு வா. அவனுக்கு மத்தவன் கொடுக்குறானா இல்லையா, நீ கொடு. கேட்டா அவங்க இன்னொருத்தர் கொடுத்துருப்பாங்க பாஸ்டர். என் ஆண்டவன் உண்டு சொல்லிட்டு போனாரா, நான் நைட்டு கொடுத்துட்டேன்பா நீ கொடுக்காத. நம்ம ஆளுங்க ரொம்ப டெக்னிக்கா யோசிப்பாங்க. அவங்க நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க பாஸ்டர். நீ குடுத்தியா ஆண்டவனை கேட்பார். நீ போய் குடுத்தியா அவனுக்கு எதனா, நீ போய் அவனுக்கு எதனா செஞ்சியா? ஆமேன். இல்லாதவர்களை தாங்க தான் கத்த நம்மளை வச்சிருக்கிறார். ஆமேன். அதே போல சபை என்ன பண்ணுங்க, தாங்குங்க. சபை ஊழியங்கள் அதிகமாக இருக்குது, ஊழிய தேவைகள் உண்டு. ஆமேன். இந்த 3ஆம் தேதி நம்ம கிட்டத்தட்ட 50 பேருக்கு சாப்பாடு போடணும். சாப்பாடு போடுகிறவர்களே வாருங்கள், கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. போட மட்டும் வராதிங்க, சேர்த்து போடுவாங்க. நல்ல அவங்களுக்கு நல்லா கவனிக்கணும் பாஸ்டர்ஸ்ங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு பொறாமையா இருக்குது, அவங்களே நம்ம என்ன பண்ண நல்லா கவனிக்கணும். ஆமேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் மீட்டிங் நடக்கும்போது ஒரு சிலர்லாம் இங்கே ஒரு சில குலப்பெல்லாம் பண்ணாங்க, பாஸ்டங்களே பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு வளர்றது கொஞ்சம் பிடிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் நம்மளை உயர்த்தி தான் வச்சிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. சபை வந்துச்சுன்னா ஒரு ஆமேன் கூட வரமாட்டேது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருப்பாராங்க. அல்லேலூயா. அப்ப சபை உங்களுக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம். சும்மா மற்றவங்க மேல குறை சொல்லி சபையை விடாதீங்க. ஆண்டவரை கேட்கவும் மாட்டார். உன்னதான் வந்து சபையில பார்ப்பார். என் பிள்ளை இருக்குதா, நீ கோபம் போறான், இதெல்லாம் ரைட்டு தான். அவங்கள ஆண்டவர் அவங்களே என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். ஒவ்வொருத்தனையும் வேதம் சொல்லுது, அவனவனுடைய கிரையின்படி என்ன வருது, அது கணவனோ மனைவி பிள்ளையோ தனித்தனி தான். சேர்த்தெல்லாம் கேட்க மாட்டார். எப்பா நீ குடும்பத்தை கஷ்டப்பட்டு கட்டினப்பா, பிள்ளைய சேர்த்து கொண்டு போ சொல்ல மாட்டார், மனைவியை சேர்த்து கொண்டு போ சொல்ல மாட்டார். நீ சரியா இருந்தா தான் பரலோகம் போவ அப்படின்னுவா. ஆமென். அப்ப அவனவனுடைய கிரியையின்படி பலன் வந்துகிட்டு இருக்கு. நம்ம பலனை சபைக்குள்ள இருந்து என்ன பண்ணணும், நீ சபைக்குள்ள இருந்தா தேசத்தை சுதந்திரிக்க முடியும். தேசத்தை சுதந்திரிச்சு சபைக்கு வந்தாலும் நினைக்காதீங்க, முடியாது. ஆமேன். சபைக்குள்ள இருந்தா தான் நீ தேசத்தை சுதந்திரிப்ப, சபைக்குள்ள இருந்தா தான் நீ என்ன பண்ண இந்த உலகத்தை சுதந்திரிப்ப. சபைக்குள்ள இருந்தா உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததி தலைமுறை நிலைச்சு நிக்கணும்னா நீ சபைக்குள்ள இருக்கணும். ஆமேன். ஏன்னா கர்த்தருடைய வருகை எங்கதான் வருது, முதல் படுபாவி ஆசாரிய மேல தான் கை வரும், அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வரும். ஆமேன். ஆமா, முதல் அடி எங்களுக்கு தான். அல்லேலூயா. பேசுற ஆளா இருந்தாலும் என்னதான் அடிதான். ஒழுங்கா இருந்தா அப்படியே மேலாக தூக்கின்னு போயிடுவார். இல்லைன்னா ஒரே அடி தான், நீ போ நான் என் மந்தியம் மட்டும் கூட்டு போயிடுவார். அது பேசுற ஆளா இருந்தாலும் சரிதாங்க. யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு ஒரே பார்வை தான். ஆமேன். யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு ஒரே பார்வை தான். ஆண்டவர் கையில பாரபட்சமே கிடையாது. கொடுத்தவனும் கொடுக்காதவங்களும் அங்க வித்தியாசம் காட்ட மாட்டார். நீ உண்மையாய் தேவனுக்காக வாழ்ற மட்டும் தான் பாட்டுப்பா. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை வேளையிலே சபை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கண்களை மூடி அப்படியே ஒப்பு கொடுங்க. சபை யாருக்காகவும் எதற்காகவும் விடாதீங்க. ஆண்டவர் சொல்றார், மரித்தவனை போய் அடக்கம் பண்ணட்டும், நீ என் வேலையை செஞ்சுட்டு பின்னாடி வான்னு ஆண்டவர் சொன்னார். மரணத்தை கூட ஆண்டவர் சபையை விட வேணாம்னு சொல்லியிருக்கிறார். ஆனா மரணம் நமக்கு வேதனை தான், அப்புறம் போய் நிக்கிறோம். ஆனால் சபை நமக்கு ஒரு ஆசீர்வாதம். தேவையில்லாததுக்கெல்லாம் சபையை ஒரு கால் வலி, ஒரு தலைவலி, ஒரு ஜுரம், சோத்திரம். வீட்டில் நீ என்ன டிவி தான் பார்க்க போற, போட்டுக்கிட்டு ஜுரம் பண்ணி தூங்குவா போற. நீ சபை எதற்கும் விடாதீங்க. சபை உனக்கு ஆசீர்வாதம். மாஸ்டர் பார்த்து வராத, விசுவாசியை பார்த்து வராத, எந்த மனுஷனை பார்த்து சபைக்கு வராத. இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வீட்டின் தலைவர் இயேசு, அவரிடத்துல இருந்தா உனக்கு ஆசீர்வாதம் வரும். சபை அவர் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. சபை அவருடைய கரத்திலிருந்து வந்திருக்கிறது. அவர் ரத்தம் சிந்தி ஜீவனை கூட திரைச்சாலை 2ஆ கழிச்சு இருக்கிறார். சபை உனக்கு ஒரு ஆசீர்வாதம். உனக்கு சபைதான் பரிந்து பேசும், சபைதான் உனக்காக ஜெபிக்கும், சபைதான் உனக்கு திறப்புல நிற்கும், சபைதான் உனக்காக எல்லாவற்றிலும் முன்னாடி நிற்கும். ஒரு சொந்த மதத்தை காட்டிலும் முதல்ல உனக்கு வந்து நிற்குது சபைதான். ஒரு விசுவாசம் தான் உனக்கு வந்து ஆறுதல் சொல்லும். உன் கூட விசுவாசம் தான் வந்து நிற்கும். சபையோடு கூட ஐக்கியப்படு. ஐக்கியத்தை அலட்சியம் பண்ணாத. ஐக்கியம் நமக்கு தேவை. சபையில் ஆண்கள் ஐக்கியமா ஆண்கள் ஐக்கியத்துல வந்து இருங்க, வாலிபர் ஐக்கியமா வாலிபர் ஐக்கியத்துக்கு வந்து இருங்க, பெண்கள் ஐக்கியமா பெண்கள் ஐக்கியத்துக்கு வாங்க. ஐக்கியத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. அந்யோன்யத்துல நம்ம இருக்கணும்னு வேத வசனம் சொல்லுது. எந்த மனுஷனையும் பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. மனுஷனை பார்த்தா நம்ம பரிசுத்தப்பட முடியாது. அவங்க அப்படி இவங்க இப்படி. யார் பேசுனா என்ன, பேசலன்னா என்ன, இயேசு பேசுவாருங்க. அப்படிப்பட்ட வைராக்கியம் வச்சிருக்கால் கண்டிப்பா கர்த்தர் வைக்க மாட்டார். அவங்க கூட யார் பேசுறான்னு பார்க்காத, இயேசு பேசுவார். கர்த்தர் உங்க கூட உறவாடுவார். அவருடைய பிரசன்னம் உன்னை நடத்தும். தேவ மகிமை உன்னை ஆளுகை செய்யும். தேவ கரம் சபையில் உன்னோடு கூட இருக்கும். இது அவருடைய வீடு.
அவர் வீட்டில அவர் உன்னோடு கூட இருப்பார். யார் இல்லாம போனாலும், யார் இல்லாம போனாலும் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமையா. என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமையா. அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம போனாலும், அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம போனாலும் உன் கிருபை எனக்கு போதுமையா. ஏசு ராஜா கிருபை எனக்கு போதுமையா. உங்க கிருபை எனக்கு போதுமையா. ஏசு ராஜா கிருபை எனக்கு. குற்றத்தாரும் சுற்றத்தாரும் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லையே. குற்றத்தாரும் சுற்றத்தாரும் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறக்கவில்லையே. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும், தாய் மறந்தாலும் உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே. உன் மகனாய் மாற்றி விட்டீரே. உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே. உன் மகளாய் மாற்றி விட்டீரே. என்ன எனக்கு இல்லாமல் போனாலோ உங்க கிருபை எனக்கு போதுமையா. சொல்லுங்க பாபோ. என்ன எனக்கு இல்லாமல் போனாலோ ஆமே. அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம போனாலும், அண்ணன் தண்ணி ஆகாரம் கிருபை எனக்கு போதுமையா. ஏசு ராஜா கிருபை எனக்கு போதுமையா. ஆமென். கிருபை எனக்கு போதுமையா. ஏசு ராஜா. அதே போல இன்னும் ஒரே ஒரு காரியம், பிள்ளைகளை குறை சொல்லி சபைக்கு வராம இருக்காதீங்க. பிள்ளை மேல பழைய போட்டீங்கன்னா ஆண்டவர் அங்கதான் போவார். என் பிள்ளை அழுவுது, என் பிள்ளை உட்காரல, இது சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுது, நீ வேதத்தை மறந்தா நான் பிள்ளைய மறந்துடுவேன். ஆமே. பிள்ளைனா அழத்தான் செய்யும், பிள்ளைனா ஓடத்தான் செய்யும், பிள்ளைனா நிக்கதான் செய்யும். ஆமே. பால்வடியில் என்ன பிள்ளைங்க என்ன தூங்குவா செய்து உட்காந்துக்கிட்டு ஆடி பாடி அழத்தான் செய்யுது. அவங்க உட்கார வைக்கலையா? பிள்ளைக்கு மேல பழிய போட்டு சபைக்கு வராம இருக்காதீங்க தயவு செஞ்சு. இன்னைக்கு காலத்துல நிறைய பேர் பண்றாங்க, பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்னு ஜெபம் பண்ணி கேட்டுட்டு பிள்ளை ஆண்ட கொடுத்ததுக்கு அப்புறம் என் பிள்ளைனால சபைக்கு வர முடியல பாஸ்டர். ரொம்ப வேதனை. இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் பிள்ளையை கொடுத்து எதுக்குன்னா, நீ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க ஆண்ட கொடுத்திருக்கிறார். அது இங்க இருந்தா தான் பக்தியா வளரும். ஆமேன். இங்க இருந்தா தான் பக்தியா வளரும். அதே பள்ளிக்கூடத்துல சொல்ல மாட்டோம், என் பிள்ளை அழுது ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு. 2 போட்டு அனுப்புவோம் ஸ்கூலுக்கு. 2 போட்டு கூப்பிட்டு வா, அழுவோம். தேவையானதை வாங்கி உள்ள ஹேண்ட் பேக்ல வை, ஹேண்ட் பேக்ல வச்சு ஹேண்ட் பேக்ல குப்பையை எடுத்துட்டு வெளியே போயிடணும். சிப்ஸ் கவரு, பிஸ்கெட் கவரு, சாக்லேட் கவரு வாங்கிட்டு வாங்க. பிள்ளைக்கு அழதான் செய்ய ஏதோ ஒன்று கொடுங்க. ஆனா அந்த இருக்க குப்பையெல்லாம் தூக்கி ஹேண்ட் பேக்ல போட்டு வெளியே போயிடுங்க. வெளியே போய் குப்பை தட்டில் போட்டு போங்க. ஏன்னா இது சபை, சினிமா தேட்டர் கிடையாது. எல்லா சிப்ஸ் கவரு, சாக்லேட் கவரு நாங்கள் பொறுக்கி கொடுங்க. ஏன்னா அது கொடுக்கவும் கூடாது. ஏன்னா அவன் பிள்ளை ஒரு வேளை சாப்பிடலாம் செத்து உணவு போயிட போறது கிடையாது. ஒருவேளை அழுதா ஏதோ ஒன்று கையில கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது, அதை கொடுத்துட்டு போகும்போது எடுத்துட்டு போயிடணும். ஆமென். சபையை நம்ம சுத்தமா வச்சு அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, வந்திருக்க எங்க ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தேவ நன்மை கிருபை தொடரட்டும். அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியில் இந்த சபை குறித்த பாரம் இருக்கட்டும், ஊழியத்தை குறித்த பாரம், சபையை எதுக்கு கொடுத்திருந்த ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்ளட்டும். சபைதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். அங்க இருந்தா தான் நாங்கள் ஆசீர்வதிக்க முடியும் என்பதான உணர்வு ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, நாங்கள் சொல்லுறதுனால மட்டுமல்ல, உம்முடைய ஒத்தாசை எங்க பிள்ளைகளோடு இருக்கட்டும், எங்க விசுவாச குடும்பத்தோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பெரிய காரியங்கள் செய்ய உங்க நாமம் ஒன்றுபட்ட மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். சொல்லுமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஆண்களை
முக்கியம். வரப்போகிற அக்டோபர் 2ஆம் தேதி. ஏன்னா முடிச்சவொடனே ஓடிடுவாங்க. ஆசீர்வாதம்னா ஒரு நேரம் உட்காருவாங்க இல்லையா, அதுக்கு சொல்கிறேன். ஆண்கள் ஐக்கியம் அக்டோபர் 2ஆம் தேதி மதுரைக்கு போக வேண்டிய சூழ்நிலை, எல்லாம் ஆல்ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த மாதத்துக்குள்ளே அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்குண்டான டிஷர்ட் சொல்லியிருக்கிறோம், அது ஆர்டர் கொடுக்கணும். அதனால் உங்களுடைய வாக்கு பண்ண தொகை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீக்கிரம் செலுத்துங்க. நம்ம வேனுக்கு பே பண்ணணும், அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எல்லாமே இருக்குது. அதனால் சீக்கிரமாக செலுத்த பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சபை மக்களோடு வந்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் வருகை வந்து கொண்டு சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you. உங்களை ஆசீர்வதிப்பாராக.